வணக்கம். செல்வகுமாரின் ஏன் எதற்கு எப்படி என்ற பகுதியில் இன்றைக்கு அமெரிக்கா ஈரான் இடைப்பட்ட பிரச்சனையில சுமூக பேச்சுவார்த்தை நிறைவடையாத நிலையில தோல்வியில் முடிவடைந்த நிலையில அமெரிக்கா அறிவித்த ஹோர்முஸ் நீரிணையை மீட்போம், பிற நாட்டு கப்பல்கள் செல்வதையும் ஈரான் அனுமதியுடன் செல்லக்கூடிய கப்பலையும் தடுப்போம் என்கின்ற நோக்கத்துடன் அமெரிக்கா இறங்கி இருக்கக்கூடிய நடவடிக்கையையும் அமெரிக்கா செய்திருக்கக்கூடிய தற்பொழுதைய செயல்களையும் பார்ப்போம். உலகம் உங்கள் பார்வைக்கு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா நோக்கி ஈரான் நோக்கி, ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை நோக்கி அமெரிக்க படைகள் விரைந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு காலையே அறிவித்து விட்டார் மரியாதைக்குரிய ட்ரம்ப். இந்த அறிவிப்பை கண்டதுமே கப்பல் போக்குவரத்து குறைந்து விட்டது என்றும் அவரே அறிவிக்கிறார். குறைந்திருக்கலாம். ஏன்னா எந்த நாடும் சொந்த கப்பல் மூலமாக எண்ணெய் போக்குவரத்தை செய்யல. எல்லாமே இந்திய தொழிலதிபர்களின் கப்பல்கள் தான். இந்திய கப்பல்னா இந்திய தொழிலதிபர் கப்பலோ அல்லது இந்தியாவிற்கு எண்ணெய் வழங்கக்கூடிய இந்திய துறைமுகத்தை நோக்கி வரக்கூடிய கப்பல் அது வெளிநாட்டு நிறுவனமாக கூட இருக்கலாம். ஒரு லாரி போல தான், வாடகை லாரி மாதிரி வாடகை கப்பல். எப்படி பயப்படாம இருப்பாங்களா? ஆகா பிரச்சனை எதுக்குடா வம்பு, நம்ம கப்பலை காப்பாற்றி கொண்டு தான் போவாங்க. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணைப்பில் போக்குவரத்து குறைந்திருக்கிறது, இன்னும் குறையும், கண்டிப்பாக இதை தடுப்போம் என்ற சூழலையோட இறங்கி இருக்கிறார் ட்ரம்ப். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது என்ன நடக்க போகிறது, வரக்கூடிய மணி நேரங்களில் நாளைய மறுநாள்லாம் என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்க்கணும். இதில் நம்ம காலை அறிக்கையில் ஒன்று சொல்லியிருந்தோம். இதில் போயிட்டு இருக்கிற கப்பல் யாருது? இந்திய கப்பல், பாகிஸ்தான் கப்பல், சீன கப்பல், ரஷ்ய கப்பல் என்று ஈரானுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நாடுகளின் கப்பல் மட்டும்தான் எண்ணெய் கப்பல். நேற்றைக்கு தான் 2 மிகப்பெரிய கப்பல் இந்திய துறைமுகத்துக்கு வந்தடைஞ்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப அதையும் நாம் தடுப்போம் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் போர் வெடிப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ஹோர்முஸ் நீரிணையை மீட்போம், அதில் அனைத்து நாடுகளும் பயணிக்க வாய்ப்பு கிடைக்காவிட்டால் கண்டிப்பா அதை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம், எங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதை நாங்கள் பயணத்துக்கு வழிவகை செய்வோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அவர் கட்டுப்பாட்டில் வந்தால் யார் அனுமதிப்பார் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஆக நிறைய சிக்கல் இருக்கு. இந்த நிலையில் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு சீனாவுக்கு. சீனா உள்ளிட்ட எந்த நாடுகளும் ஈரானுக்கு இராணுவ தளவாடங்கள் வழங்குவதாக கண்டறியப்பட்டால், தெரிய வந்தால் அந்த நாடுகள் மீது 50% வரி விதிக்கும். பழைய கதையை ஆரம்பிச்சிட்டாரு. 50% வரி விதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஈரானை நம்பி எண்ணெய் எடுக்க நீங்க ஈரானுக்கிட்ட வாங்க போக வேண்டாம். ஈரானை விட எங்கள்கிட்ட கூடுதல் எண்ணெய் இருக்கு. எங்க இருக்கு? எங்கள்கிட்டையும் இருக்கு, எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள வெனிசுலாவிலையும் இருக்கு. வாங்க தர்றோம், டிஸ்கவுண்ட்ல தர்றோம், குறைஞ்ச விலையில தர்றோம் அப்படின்னு ட்ரம்ப் அழைக்கிறார். ஈரானுக்கு நீங்க போக வேண்டாம், எண்ணெய் வாங்க, அமெரிக்காவில் எண்ணெய் இருக்கு, எங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய வெனிசுலாவில் எண்ணெய் இருக்கு, நாங்கள் அதை தர்றோம், கச்சா எண்ணெயை குறைந்த விலையில டிஸ்கவுண்ட்ல தர்றோம், வந்து வாங்கிக்கங்க அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ தளவாடங்கள் ஈரானுக்கு உதவினால் வரி விதிப்போம்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பிரச்சனை எதுக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சீனா ஈரான் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன ஒப்பந்தம்னு பாத்தீங்கன்னா, நீங்க கச்சா எண்ணெய் எங்களுக்கு கொடுங்க, அதுக்கு பதிலா தோளில் சுமந்து கொண்டு தோளில் வச்சுக்கிட்டு ஏவக்கூடிய விமானத்தை எதிர்க்கக்கூடிய ஏவுகணையை நாங்க உங்களுக்கு வழங்குறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறதா அமெரிக்காவிற்கு தகவல் கிடைத்திருக்கிறது. உண்மை எதுன்னு தெரியல. ஈரானுக்கும் சீனாவுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் எண்ணெய் ஏற்றுமதி நீங்க பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஏவுகணை ஏற்றுமதி தர்றோம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருப்பதாகவும் அந்த தகவல் அமெரிக்காவிற்கு கசிந்து விட்டதாகவும், இதன் காரணமாக எண்ணெய் எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கிங்க, என்ன டிஸ்கவுண்ட்ல தர்றோம், வெனிசுலாவிலையும் இருக்கு, அமெரிக்காவிலையும் இருக்கு, வாங்கிக்கன்னு அவர் கூப்பிடுறதா இப்ப தகவல் ஆயிருக்கு. இந்த நிலையில அமெரிக்க படை குவிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. சரி, மேலும் உலக தகவல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மழை தகவல். சிங்கப்பூரில், மலேசியாவில் மழை. சிங்கப்பூரில் கூட நேற்றுக்கு நல்ல மழை, இன்னைக்கு இன்னும் சிங்கப்பூரில் மழை தொடங்கலை, இன்றைக்கு இரவு தொடங்கும். மலேசியாவில் பல மணி நேரங்கள் கன இடிமழை பொழிந்து வருகிறது. இலங்கையிலையும் இடிமழை பொழிவு ஆங்காங்கே நேற்றைக்கு இருந்துச்சு, முந்தினா இருந்துச்சு. இப்போ வரக்கூடிய நாட்களில் நம்ம அறிக்கை அது சொல்றப்பா கொடுத்துருக்கோம். அடுத்து இன்னொரு தகவல், தாய்லாந்து நாட்டுக்கு 60 நாடுகள்ல இருந்து விசால போகலாம். விசா இல்லாமல் பாஸ்போர்ட் மட்டும் காமிச்சு போறதுக்கு 60 நாடுகள் அனுமதி கொடுத்துருந்துச்சு. தாய்லாந்து நாடு 60
தங்களுக்கு நட்புடன் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லாத, தீவிரவாத பிரச்சனை இல்லாத நட்புடன் இருக்கக்கூடிய 60 நாடுகளுக்கு தாய்லாந்து விசா இல்லாம பாஸ்போர்ட்ல மட்டும் சீல் வச்சுட்டு தாய்லாந்து நாட்டுக்கு வரலாம். ஆனால் 60 நாட்கள் தங்கியிருந்து திரும்ப போயிடணும், சுற்றுலா விசாவுக்கு சுற்றுலாவாக வரலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்திருந்தாங்க. இப்போ அதை 90 நாடுகளாகவும் உயர்த்தியிருக்கிறாங்க. 90 நாடுகளாகவும் உயர்த்தியிருக்கிறாங்க. இந்த நிலையில இப்போ என்ன ஆயிருக்குன்னா 60 நாட்கள் தங்குறதுக்கு பதிலாக அங்கேயே ஸ்டே பண்ணிடுறதாகவும், 60 நாட்கள் தங்கியிருக்கிறவங்க பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும், 60 நாட்கள் தங்கியிருக்கும் பொழுது பிற இடங்களில் வேலை பார்ப்பதாகவும் அனுமதி இல்லாமல் சுற்றுலா வருமானம் ஈட்டுவதற்கு பதிலாக தங்களுடைய வருமானத்தை அவர்கள் எடுப்பதாகவும், அதனால பொருளாதார இழப்பு ஏற்படுவதாகவும் அவர்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கிற காரணத்தினால இந்த 90 நாடுகளுக்கு விசா இல்லாமல் தாய்லாந்துக்குள் பயணம் செய்யக்கூடிய அந்த இலவச அனுமதி, விசா இல்லாத அனுமதி, பாஸ்போர்ட் மட்டும் காட்டிட்டு போகக்கூடிய அனுமதியை தாய்லாந்து நாடு மறுபரிசீலனை செய்ய இருப்பதாக இப்போ தெரிவிச்சிருக்காங்க நேற்றைக்கு. இதுதான் இப்போ உலக செய்திகள். பல்வேறு உலக செய்தியுடன் நாளை சந்திப்போம். நன்றி.